ओम गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः ओम चत्वारि वाक् परिमिता पदानि तानि विदुर्ब्राह्मणाय मनीषिणः गुहात्रीनि निहितानीङ्गयन्ति तुरीयम् वाचो मनुष्या वदन्ति वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम् दोर्भिर्युक्ता चतुर्भ्यः स्फटिकमणिमयीमक्षमालाम् दधाना हस्ते नीकेन पद्मम् सितमपि च शुकम् पुस्तकम् चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयम् निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यम् जिह्वा सिद्धिम् करोति च मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानाम् भिषजे भवरोगिणाम् निधये सर्वविद्यानाम् श्रीदक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम् नारायणम् नमस्कृत्य नमः शिवाभ्याम् नवयौवनाभ्याम् परस्पराश्लिष्टवपुर्धराभ्याम् नगेन्द्रकन्यावृषकेतनाभ्याम् नमो नमः शङ्करपार्वतीभ्याम् करचरणकृतम् वा कर्म वा कायजम् वा श्रवणनजनजम् वा मानसम् वा पराधम् विहितमविहितम् वा सर्वमेतत्क्षमस्व शिव शिव करुणाब्धे श्रीमहादेव शम्भो नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जगमुदीरयेत् नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतानि श्रीगुरुभ्यो नमः नारद उवाच जलन्धरस्तु तच्छ्रुत्वा कोपाकुलितविग्रहः निर्जगामाशु दैत्यानाम् कोटिभिः परिवारितः गच्छतः अस्य अग्रतः शुक्रः राहुः दृष्टिपथे भवत् मुकुटश्च अपतद्भूमौ वेगात् प्रस्खलितस्तदा दैत्यसैन्यावृतैस्तस्य विमानानाम् शतैस्तदा व्यराजगतनभः पूर्णम् प्रावृषीव यथा खनैः तस्योद्योगम् तदा दृष्ट्वा देवाः शक्रपुरोगमाः अलक्षितास्तदा जग्मुः शूलिनम् तम् व्यजिज्ञपुः சர்வேஸ்வரனான பகவானுடைய ஓர் அனுகிரகத்தோடு கூட தற்பொழுது நடந்து வருகிறதான கார்த்திக மாசத்தை அனுசரித்து கிருத்திகா மண்டல பாராயணமானது நடந்து வருது. கூடவே ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லிய வண்ணம் ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள் இதோடு கூட பாராயணங்கள் நடந்து வருது. கூடவே ஸ்காந்த புராணத்தில் உள்ள கார்த்திக மாச மகாத்மியத்தை பார்த்துன்னு வரும். இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் அவசியம் செய்யப்படணும். நாம படிக்க வேண்டிய படிப்பே அதுதான். நாம் என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்ப சாதாரணமாக கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷ் படிப்புதான் நமக்கு ஞாபகம் வரும். குழந்தைகள்கிட்டயே கேட்கறதுன்னு வழக்கம். எல்கேஜி படிக்கிற குழந்தைகள்கிட்ட கேட்கிற வழக்கம். நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டா அந்த குழந்தை சொல்லும், நான் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லும். ஆஹா, இந்த குழந்தை பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறது அப்படின்னு சந்தோஷப்படுவோம். உண்மையாக நாம யோஜனை பண்ணி பார்த்தால் பைலட்டுங்கிறது தான் உலகத்திலேயே பெரிய படிப்பா? இல்ல, இந்த குழந்தை வானத்துல பறக்கலாம்
ஆகாசத்துல பறக்கலாம்ங்கிற ஒரு ஆசையில அந்த குழந்தை சொல்றது. ஆனால் இந்த குழந்தைக்கு என்ன வரும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்க முடியும். அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த குழந்தை சந்தோஷத்துக்காக சொல்றது. ஆனா அதுதான் இந்த வேத படிப்பை எடுத்துக்கொண்டால், வேத படிப்பு அப்படிங்கிறது என்ன விரும்புறோமோ அதை படிக்கிறதுங்கிறது கிடையாது. வித்யாஸ்தானன் சதுர்தசா அப்படின்னு ஒவ்வொருவரும் கட்டாயம் தனது 7வது வயசிலிருந்து 20வது வயது வரையிலும் படிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. மொத்தம் எத்தனை வருஷ காலம் ஆறுது? 13 வருஷ காலம். இந்த 13 வருஷ காலத்துல முதல் ஒரு வருஷத்தை விட்டுடணும். பாக்கி 12 வருஷம் படிக்க வேண்டிய காலம். என்ன படிக்கணும் அப்படின்னா, படிக்க வேண்டியதான முறைகள் இருக்கு. என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது எல்லாருக்குமே உண்டு. வேதம் என்பதை தவிர மற்ற படிப்புகள் அனைத்தும் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே உண்டு. வேதம் என்பது மாத்திரம்தான் ஆண்கள் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்றது. அதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு. எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது, தபோ விசேஷைர் விவிதைஹி விரதைஷ்ட விதி சோதிதைஹி வேதஹா கிருஷ்ணோதி கந்தவ்யா சரஹஸ்யோ த்விஜன்மனா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. வேதம் படிக்கணும் அப்படின்னா உபநயனம் ஆனதிலிருந்து முதல் ஒரு வருட காலம் காயத்ரி ஜபம் ஒன்றுதான் அவனுக்கு படிப்பு. மற்ற ஆச்சாரங்களை கற்றுக்கணும். அதுதான் முதல் ஒரு வருஷம். பிறகு பிரதம ஸ்ராவணம்னு நடக்கும். முதல் ஆவணி அவிட்டம், தலையாவணி அவிட்டம் அப்படின்னு பேர். அதெல்லாம் ஆன பிறகு வேத பாடம் ஆரம்பமாகும். அந்த வேத பாடம் அத்தியன கிரமமே 2 விதமாக தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. அதாவது ஒரு விரதங்களை செய்து கொண்டு செய்வது, அதற்கு பிராஜாபத்தியாதி விரதக்கிரம அத்தியனம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு விரதங்களாக செய்துண்டு அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும். எப்படி வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா, சாங்கோபாங்கமாக அத்தியனம் பண்ணணும். சாங்கோபாங்கம் அப்படின்னா வேதத்திற்கு அங்கம் உப அங்கம் அப்படின்னு இருக்கு. அங்கம் எது? 6. சிக்ஷா வியாக்கரணம் சந்தஹா நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்சேது ஷடங்கானி. இதெல்லாம் ஷடங்கம்னு பேர். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஹா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் இதெல்லாம் அங்கம். உப அங்கம் அப்படின்னா மீமாம்சா, நியாயம், புராணங்கள், தர்மசாஸ்திரம் இதெல்லாம் உப அங்கங்கள்னு பேர். அப்படி இதோடு கூட சேர்ந்து வேதத்தை படிக்கணும் 12 வருஷ காலம். ஏன்னா வேதாத்தியனம் என்பது ராணுவ படிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ராணுவத்தில் நம்ம வீட்டிலிருந்து ஒரு குழந்தை போய் சேர்றான் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட கேட்டுட்டு அனுப்புறோம். குழந்தை ராணுவத்தில் போய் சேர்றது. நீ ராணுவத்தில் என்ன வாகனம்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை நான் டிமில் டிமில்னு சுடணும் அப்படின்னு சொல்லும். இந்த குழந்தைக்கு அதுதானே தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு ராணுவ படிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்து அதற்கு என்ன வேலை கொடுக்கணும் என்பதை ராணுவம் தீர்மானிக்கணும். அதுபோலதான் வேதம் படிக்க ஒரு குழந்தை வரான் அப்படின்னா வேதத்திற்கு அந்த குழந்தை சேர்ந்தாச்சுன்னா அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான வாத்தியார் தீர்மானிக்கணும் இவனுக்கு என்ன வரும் அப்படின்னு தீர்மானிச்சு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் முதல் 7 வருஷ காலம் அனைத்துமே நடக்கும். வேதமும் நடக்கும், புராணங்களும் நடக்கும், இதிகாசமும் நடக்கும், தர்மசாஸ்திரம் எல்லாம் சேர்ந்துதான் வேத பாட கிரமம். அப்படி பிராஜாபத்திய விரதம் செய்துண்டு அதற்கான வேத பாகங்களை அத்தியனம் பண்ணணும். பிறகு சௌமிய விரதம், அதற்கான வேத பாகங்கள். பிறகு ஆக்னேய விரதம், அதற்கான வேத பாகங்கள். வைஸ்வதேவ விரதம், அதற்கான வேத பாகங்கள். அப்படி அத்தியனம் பண்றது காண்டானுக்கிரமாத்தியனம் அப்படின்னு பேர். இன்னொன்னு சாரஸ்வத பாடக்கிரமாத்தியனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேத புஸ்தகத்தில் எப்படி வேதம் இருக்கோ அந்த வரிசையிலேயே அத்தியனம் பண்றது.
ஒன்னாம் காண்டம், இரண்டாம் காண்டம், மூணாம் காண்டம், அல்லது ஒன்னாவது அஷ்டகம், இரண்டாவது அஷ்டகம், மூணாவது அஷ்டகம், அல்லது முதல் தசகம், இரண்டாவது தசகம், மூன்றாவது தசகம், இப்படி எப்படி வேதம் நமக்கு புஸ்தகத்துல வகுத்து கொடுத்திருக்காளோ அந்த கிரமத்துல அத்தியனம் பண்றது சாரஸ்வத பாட கிரம அத்தியனம்னு பேர். இதைதான் நாம் ஒவ்வொருவரும் படிக்கணும். இதுதான் வாழ்க்கை கல்வி அப்படின்னு பேர். வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி இதுதான். ராணுவத்தில் போய் சேர்ந்தால் அதுவும் ஒரு படிப்பு. ராணுவத்தில் போய் சேர்ந்தாச்சுன்னா அவன் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ், அவன் சாப்பிடக்கூடிய உணவு, அவன் கூட படிப்பவர்கள், அவன் இருக்க வேண்டிய இடம் அனைத்துமே ராணுவம் தீர்மானிக்கணும். அதே போலதான் வேத பாடசாலைக்கு ஒரு மாணவன் வந்தாச்சுன்னா அந்த மாணவன் போட்டுக்கொள்ள வேண்டிய ட்ரெஸ், அந்த மாணவன் கூட இருக்க வேண்டியவர்கள், அவன் சாப்பிட வேண்டிய உணவு அனைத்துமே ஆச்சாரியன் தீர்மானிக்கணும். நான் என்னுடைய இஷ்டப்படி நான் ட்ரெஸ் போட்டுப்பேன், ஆனால் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ராணுவம் மாதிரி. ராணுவத்தில் நான் சாதாரண கலர் ட்ரெஸ் போட்டு வந்துதான் ராணுவத்தில் படிப்பேன்னு சொல்லக்கூடாது. ராணுவத்திற்குன்னு ஆடை இருக்கு, அந்த ஆடையை போட்டுக்கொண்டுதான் படிக்கணும். அதே போலதான் வேத பாகங்கள். அந்த வேதத்தை இப்படி சாங்கோபாங்கமாக படித்தால்தான் வேதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது, அதை நாம் எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் முழுமையாக நமக்கு தெரியும். இல்லாவிடில் 24 கேரட் தங்கத்தை 1 கிலோ ஒவ்வொருவரிடத்திலும் கொடுக்கிறோம். வேதம்ங்கிறது ஸ்வர்ணம், தங்கம் மாதிரி. ஒரு 10 வருஷம் ஒரு பையன் வேத பாடசாலையில இருந்து வெளியில வரான்னா அவன்கிட்ட 24 கேரட் தங்கம் 1 கிலோ கொடுத்து அனுப்புறோம். அவனுக்கு என்ன தெரியணும்? இது முதல்ல தங்கம் அப்படின்னு தெரியணும். ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு முதல்ல தெரியணும். இதை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியணும். வேதம் படித்த மாத்திரத்திலேயே பயன்படுத்த முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்கத்தை கொடுத்தால் அதை ஒன்று அவனே ஆபரணமாக போட்டுண்டு உபயோகிக்கணும். இல்லாவிடில் யாருக்கு தேவையோ அவர்களிடத்துல கொடுக்கணும். வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்தான்னா திருட்டு போயிடும். அதுபோலதான் வேதம். ஒவ்வொரு பையனிடத்திலேயும் வேதத்தை தூக்கி கொடுக்கிறோம். அவன் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தான்னா திருட்டு போயிடும். என்ன பண்ணணும்? அதுல சொன்ன மந்திரங்களை தானே சொல்லி உபயோகிக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் விதம் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த அங்கங்களோடு சேர்ந்து வேதம் படித்தால்தான் புரியும், தெரியும், உலகத்திற்கு பயன்படும். அப்படி படிக்கணும். அதுலதான் அவனுக்கு வேதம் மாத்திரமில்ல, தர்மசாஸ்திரங்களோடு கூட நாம சொல்லிக் கொடுப்பதனால அனைத்துமே அந்த பையனுக்கு தெரியும். இதுதான் மகாபிரிவா சொல்லும் பொழுது, வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான், ஒரு பல்கலைக்கழகம். அவனுக்கு அனைத்துமே தெரியும். ஒரு யூனிவர்சிட்டியில எவ்வளவு படிப்புகள் இருக்கு அவ்வளவும் அந்த பையனுக்கு தெரியும். அப்படி தெரியணும், அப்பதான் பிரயோஜனம். இல்லாவிடில் பிரயோஜனம் இல்லை. அப்படி படிக்க வேண்டிய முறை இருக்கு. அப்படி புராணங்களோடு சேர்ந்து வேதத்தை படித்தால் அனைத்தையும் அவனால சாதிக்க முடியும். அதுல நிறைய தர்மங்கள் சொல்லியிருக்கு. அதனுடைய புரிதல் இன்றைய நாளில் இல்லாததுனாலே நமக்கு எந்த விஷயமுமே புரிய மாட்டேங்கிறது, எந்த விஷயமுமே தெரிய மாட்டேங்குது. இந்நாளில் ஸ்மிருதிகள் இருக்கு, மன்வாதி ஸ்மிருதிகள் அப்படின்னு 18 ஸ்மிருதிகள் இருக்கு. இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் இன்றைக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஒரு விசாரம் இப்ப இருக்கு. இல்லையா? தேவையா தேவையில்லையா அப்படின்னா, தேவைன்னு சில பேர் சொல்வதும் தேவையில்லை என்று சில பேர் சொல்வதுமாக இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறது புரியல. மற்றவர்களுக்கு புரியல அப்படிங்கறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் வேதம் படித்தவர்களுக்கும் வேதத்தை படித்து அதன்படி வாழ்பவர்களுக்கும் கூட இந்த மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள் தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத தீர்மானிக்க தெரியல. காரணம், அவர்களுக்கு வேண்டியதான அறிவு சம்பாதிச்சுக்கல. அதனால அது புரியல. அதுல ஏதோ சில விஷயங்களை பார்த்து இது இந்நாளில் பொருத்தமாக இல்லை, ஆகையினால அது பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் மன்வாதி ஸ்மிருதிகள் தான் நமக்கு வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்கிறது. ஏதோ சில விஷயங்கள்
அந்த காலம், அந்த தேசம், அந்த நபரை அனுசரித்து சொல்லியிருக்கு. அப்படிதானே? இப்ப சட்டத்தையே எடுத்துட்டால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய சட்டத்திட்டங்கள் போட்டிருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள்ல நிறைய இந்த சட்டங்களை மீறினால் குற்றம், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை, இப்படி எல்லாம் இருக்கு. அதுல நிறைய தண்டனைகள் இருக்கு. மரண தண்டனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மரண தண்டனை என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருப்பதனால் மரணம் என்பதை மனிதன் தீர்மானிக்க கூடாது. ஆகையினால இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உபயோகம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றதா என்ன? அப்படி வரக்கூடாது. யாருக்கு அந்த மரண தண்டம் சொல்லி இருக்கு, அந்த தண்டனை செய்யும்படியாக அவன் என்ன குற்றம் செய்தான், அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதா, இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். அதே போலதான் இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிருக்குன்னு எந்த இடத்துல சொல்லி இருக்கு அப்படின்னு பாருங்க. உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் தாயாக பார் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. மனைவியையும் தாயாக பார் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. மனைவி எப்படி தாயாரா பார்க்கறது? அப்போ இது சரியில்லை அப்படின்னு வர்றதா? அது ஜெனரல் ரூல், பொதுவாக சொல்லப்பட்டது, பிறகு தனித்தனியாக சொல்லப்பட்டது. இப்படி எல்லாம் பிரிச்சு பார்த்து புரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வரணும். இது மற்றவர்களுக்கு தேவை இல்லாவிடிலும் வேதத்தை படிப்பவர்களுக்கும் வேதப்படி வாழ்பவர்களுக்கும் தேவை. மன்வாதி ஸ்மிருதிகள் தேவை. இதனுடைய தேவையை அனைவரும் புரிஞ்சுக்கணும். மேலும் யுகம் வாரியாக நம்முடைய தர்மங்களை பிரிக்கிறது ஸ்மிருதிகள். 4 யுகங்களுக்கும் ஒரே ஸ்மிருதிகள் தான். தர்மசாஸ்திரம்னு எடுத்துட்டா கிருதயுகத்தில் ஒரு தர்மசாஸ்திரம், திரேதாயுகத்தில் ஒரு தர்மசாஸ்திரம், துவாபர யுகத்தில் ஒரு தர்மசாஸ்திரம், கலியுகத்தில் ஒரு தர்மசாஸ்திரம்னு கிடையாது. அதே போல ரிக்வேதிகளுக்கு ஒரு தர்மசாஸ்திரம், யஜுர்வேதிகளுக்கு ஒரு தர்மசாஸ்திரம், சாமவேதிகளுக்கு ஒரு தர்மசாஸ்திரம், அதர்வண வேதிகளுக்கு ஒரு தர்மசாஸ்திரம், சுக்ல யஜுர்வேதிகளுக்கு ஒரு தர்மசாஸ்திரம்னு கிடையாது. தர்மசாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொதுதான், அனைவருக்கும் பொருந்திதான் வரும். தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடிதான் அனைவருமே இருக்கணும், அனைவருமே வாழணும், அனைவருமே கர்மாக்களை செய்யணும். அனைத்து வேதங்களையும் பொதுவாக கொண்டுதான் தர்மசாஸ்திரம் சொல்றது. ரிக்வேதிகளுக்கு ஒரு தர்மசாஸ்திரம், எஜுர்வேதிகளுக்கு ஒரு தர்மசாஸ்திரம்னு கிடையாது. என்ன, தர்மசாஸ்திரத்திலேயே எங்க எங்க வேதப்படி மாறுறதோ அதை தனித்தனியாகவே காண்பிச்சிருக்க. பொதுவாக சொல்லிண்டே வந்து இந்த இடத்தில் ரிக்வேதிகளுக்கு ஒரு மாதிரி, இந்த இடத்தில் எஜுர்வேதிகளுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு பிரிச்சு தர்மசாஸ்திரமே காண்பிக்கிறது. நாம ஒன்னும் அதை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியதுல நம்மால ஆராய்ச்சி பண்ண முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு புத்தி சக்தி கிடையாது. ஆகையினால தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதோ அதன்படி நாம் அப்படியே கேட்கணும். தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தேவையே அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த மன்வாதி ஸ்மிருதிகள்ல யுகம் வாரியாக தர்மங்கள் சொல்லப்பட்டு, கிருதயுகத்துல சில தர்மங்களை பிரதானமாக கொண்டு மற்ற தர்மங்களை அனுகல்பமாக வச்சுக்கணும். அனுகல்பம்னு பேர். அனுகல்பம் அப்படின்னா அதற்கு அடுத்தபடி அப்படி சொல்லியிருக்கு. அப்படி கிருதயுகத்துல ஒரு மாதிரி, திரேதாயுகத்துல ஒரு மாதிரி, துவாபர யுகத்துல ஒரு மாதிரி, கலியுகத்துல ஒரு மாதிரின்னு பிரிச்சிருக்க. அதனால அடிப்படையாக தர்மசாஸ்திரம் என்பது தேவை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதுல கலியுக தர்மாஹா அப்படின்னு நிறைய விஷயங்களை தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில். மனுஸ்மிருதியிலேயே கலியுக தர்மாஹா அப்படின்னு பிரிச்சு காண்பிச்சிருக்கார். கலியுக நிஷித்த தர்மாஹா, கலியுகங்கள்ல என்னென்ன தர்மங்களை எல்லாம் நாம பிரதானமாக கொண்டு செய்யணும், எந்தெந்த தர்மங்களை அங்கமாக கொண்டு செய்யணும் என்பதையெல்லாம் தர்மசாஸ்திரம் நமக்கு பிரிச்சு காண்பிக்கிறது. அதுல இந்த கலியுகத்துல தர்மங்கள்ல நிறைய மாறுபாடுகள் வருது. அதையும் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம் சொல்லியபடிதான் நாம் அதை செய்யணும். தவிர நமக்கு தகுந்தாற் போல் தர்மசாஸ்திர வாக்கியங்களை திரிப்பது, மாற்றுவது என்பது கூடாது. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதோ அதன்படிதான் நாம செய்யணும். நமக்கு அந்தபடி செய்ய முடியல அப்படின்னா பேசாத இருந்துடும். அதை நான் இப்படி பண்றேன் அப்படின்னு வளைக்கப்படாது. அப்படியெல்லாம் நமக்கு தகுந்தாற் போல் மாற்றுவது என்பது எப்போ வந்ததோ
அதிலிருந்து தான் நமக்கு சிரமங்களும் அதிகமாக வந்தது. நிறைய சிரமங்கள் வந்துடுது. எத்தனையோ கஷ்டங்கள். இந்த நாளில் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் எப்படி தீரப்போறது அப்படின்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி தீர்றதுக்கு என்ன வழி? ஒரே வழி நம்முடைய வேதம், தர்மசாஸ்திரங்கள் தான். அதுதான் தீருவதற்கான வழியை தவிர வேறு எதுவும் நமக்கு குணத்தை கொடுக்காது, ஆரோக்கியத்தை கொடுக்காது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஆகையினாலே தான் நமக்கு தினமுமே கொஞ்ச நேரம் வேதம் சொல்லணும், கொஞ்ச நேரம் ஸ்மிருதிகளை படிக்கணும், கொஞ்ச நேரம் புராணங்களை சொல்லணும், கேட்கணும் அப்படின்னு நித்தியப்படியே நித்தியகர்மாவாக சொல்லப்பட்டிருக்கு. தினமுமே சிறிது நேரம் புராணங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்றது. முக்கியமாக மனசாந்தி என்பது புராணங்களில் தான் உள்ளது. புராணங்களால் தான் நாம் மன நிம்மதியை பெற முடியும், வேறு எதனாலும் பெற முடியாது. புராணங்கள் எல்லாம் என்ன, கதை தானே, சரித்திரம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். சரித்திரமாக இருந்தாலும் உயிருள்ள சப்தங்கள் அதெல்லாம். புராணங்கள் எல்லாம் உயிருள்ள சப்தங்கள். வேதமே உயிருள்ள சப்தம். பகவானுடைய மூச்சுக்காற்று வேதம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேபியோகிலம் ஜெகத் நிஸ்வசிதம் எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக. பகவான் ஈஸ்வரனுடைய மூச்சுக்காற்றாக உள்ளது வேதம். மூச்சுக்காற்று ஒவ்வொரு மனுஷனும் தூங்குறானா இறந்து போயிட்டானா அப்படிங்கறத எது காமிக்கிறது? மூச்சுக்காற்று தான் காமிக்கிறது. தூங்குறான் ஒருத்தன், தூங்குறான் ஒருத்தன் இறந்து கிடக்கான். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? இருக்கிறவன் மூச்சு விட்டு இருப்பான், அதுதானே நிஸ்வாசம். மூச்சு விட்டு இருந்தானே இருக்கான்னு அர்த்தம். அப்படி நாம் ஒவ்வொருவரும் ஜீவிச்சு இருப்பதற்கே பிராணம், பிராணசக்தி, ஜீவன் தான் காரணம். அந்த பகவானுக்கு ஜீவனாக இருப்பது வேதம். வேதம் இருக்கிற வரையிலும் தான் இந்த உலகமும் இருக்கும். ஆகையினாலே வேதம் என்பது அடிப்படையாக காரணம். வேதோகிலோ தர்ம மூலம். மூலம்னா வேறுன்னு அர்த்தம். உலகத்திற்கே வேறாக உள்ளது வேதம், ஸ்மிருதிகள். இந்த இரண்டும் கட்டாயம் தேவை. அதே போலதான் புராணங்கள். வேதத்தினுடைய பெருமையையும் ஸ்மிருதிகளுடைய பெருமையையும் தான் புராணங்கள் காண்பிக்கிறது, சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது. வெறுமன தர்மமாக சொல்லிட்டு போனால் நமக்கு அலுப்பு தட்டும். அப்படிங்கிறதுனால ஆங்காங்கு நடந்த சரித்திரங்களோடு சேர்த்து தர்மங்களை காண்பிக்கிறார். அப்படி பார்க்கணும் புராணங்களை. வெறும் பகவானுடைய குணங்களை சொல்றது, பகவானுடைய சரித்திரங்களை சொல்றதுங்கிறது மாத்திரம் புராணங்களுக்கு பெருமை கிடையாது. கதையின் மூலமாக நமக்கு தர்மங்களையும் சேர்த்து புராணங்கள் காண்பிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தர்மம் இருக்கு. அப்படி தர்மம்ங்கிற பார்வையில பார்க்கணும். அப்படி நாம இந்த ஸ்காந்த புராணத்துல கார்த்திகை மாச மகாத்மியத்தை பார்த்துன்னு வரோம். இதுல முதல்ல இருந்து நாம பார்த்துன்னு வர்றதுல என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த கலியுகத்திலே முக்கியமான சில தர்மங்களை சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது. கலியுகத்துல முக்கியமாக சுலபமாக நாம் ஒரு பெரிய பலனை அடைவது அப்படின்னா தானத்தினால அனைத்தையும் அடையலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. தானம் விஷயமாக சொல்ற பொழுது மனுஸ்மிருதியிலே எத்கிஞ்சிதபி தாத்தவ்யம் யாச்சிதேன அனசூயதா உற்பத்யதே ஹி தத்பாத்திரம் எத்தாரயதி சர்வதா அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. தானம் அப்படின்னா, தானம்னா கொடுக்கிறது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, பாத்திரம் அறிந்து கொடுக்கணும். ஒரு அன்னதானம் பண்றோம் அப்படின்னா நாம கொடுக்கக்கூடியதான அன்னம் நாம சுயமாக சொந்தமாக சம்பாதித்ததாக இருக்கணும். அந்த அன்னத்தை வாங்கிக்கிறவனும் அந்த அன்னத்தை எடுத்துக்கொள்பவனாக இருக்கணும். பசியோடு இருக்கணும். பசியோடு இருக்கிறவனுக்கு அன்னதானம் பண்ணணும். இது வெறும்னா சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அன்னத்தை கொடுத்தா கீழே கொட்டிட்டு போயிடுவான். அப்ப நாம கொடுத்த தானம் வீணா போயிடும், வியர்த்தமாக போயிடும். பாத்திரம் அறிந்து தானம் செய் அப்படின்னு மனுஸ்மிருதி நமக்கு காண்பிக்கிறது. தானம் விஷயமாக தான பிரகரணம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல இருக்கு. தாத்தவ்யம் பிரத்யகம் பாத்ரே நிமித்தேது விசேஷதா யாச்சிதேனாபி தாத்தவ்யம் ஸ்ரத்தா பூதந்து சக்திதா அப்படின்னு யாஜ்ஞவல்யர் சொல்ற. தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, முழு மனதோடு நாம மந்திரம் சொல்லி தானம் பண்ணணும்.
ததோ யத்கிஞ்ச ததாதி சா தட்சிணா அப்படின்னு வேதம் சொல்றது. நித்தியமே தானம் பண்ணணும். தானம் என்பதை நித்தியமாக நமக்கு வச்சிருக்க. ஏன்னா கலியில கலவு தானம் பிரசஸ்தே, கலியில தானத்தினால அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. அந்த தானம் யாச்சிதேனாபி தாத்தவ்யம் ஸ்ரத்தாபூதந்து சக்திதா, கேட்கிறவனுக்கு கொடுக்கணும். அந்த நாம கொடுக்கக்கூடியதான தானத்தை அவன் உபயோகிப்பவனாக இருக்கணும். அப்படி கொடுக்கணும். நாம் எதை தானம் பண்ணினாலும் அவன் உபயோகிக்கணும். ஒரு கோதானம் பண்றோம் அப்படின்னா அந்த மாடு ஓரளவுக்காவது பால் கறக்கணும். கறக்கிற மாடா பார்த்து கொடுக்கணும். வாயின்னு வந்த அப்புறம் அது ஒண்ணுமே கறக்கல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. அன்னதானம் பண்றோம்னா சாப்பிட்றதுக்கு ருச்சியா இருக்கணும், அவனுக்கும் வயிறு நிறையணும், அப்படி கொடுக்கணும். எந்த தானத்தை கொடுத்தாலும் வாங்குபவர்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. இந்த தானம் விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்ற பொழுது யுகம் வாரியாக மாறுபடுறது தானம். அபிகம்யோத்தமம் தானம் ஆஹூயைவது மத்தியமம் அதமம் யாச்சமானாய சேவாதானம் து நிஷ்பலம் அப்படின்னு சொல்றது. கிருதயுகத்துல தானம் எப்படி இருக்கும் அப்படின்னா அபிகம்ய கிருதே தானம். கிருதயுகத்துல யார் தானம் வாங்கிக்கிறவர்கள் எங்க இருக்காரோ அங்க போய் தானம் பண்றது அப்படின்னு கிருதயுகத்துல. திரேதாயுகத்துல தான ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா திரேதா ஸ்வாஹூய தீயதே. திரேதாயுகத்துல தானம் வாங்கிக்கிறவர்களை கூப்பிட்டு உட்கார்த்த வச்சு கொடுக்கறது, அப்படி திரேதாயுகத்துல. துவாபரே யாச்சமானாய, துவாபர யுகத்துல தானம் எப்படி இருக்கு அப்படின்னா கேட்பவனுக்கு கொடுக்கறது, அப்படி திரேதாயுக துவாபர யுகத்துல அப்படி இருக்கு. கலியில எப்படின்னா சேவையா தீயத்தே கலவு, யாரு நமக்கு ஒரு ஒத்தாசை பண்றானோ அவனுக்கு தானம் பண்றது, அப்படி கலியில். அதாவது கலியில எப்படி தானம்னா போய் இருக்கிற இடத்துல போய் கொடுக்கறது அப்படிங்கறதும் இல்லை. அல்லது வந்து எதிர்ச்சியா வந்திருக்கான் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கணும்னு தோணாது. கேட்கறான் அப்படின்னாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. யாருக்கு கொடுப்போம்? ஒரு தானம் பண்ணணும் அப்படின்னா ஆம்பளையாளுக்கே கொடுக்கறதா, பத்தினிகிட்டே கொடுத்துட்டு வாங்கிக்கிறதா? கலி தோஷம் அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சேவையா தீயத்தே கலவு, யாரு நமக்கு சேவை பண்றானோ அவனுக்கு தானம் பண்றது அப்படிங்கிறது கலியினுடைய சுபாவம். அப்படி இருக்கு. அதுல தாரதமியமும் இருக்கு. அபிகம்யோத்தமம் தானம் ஆஹூயைவது மத்தியமம். தானம் வாங்கிக்கிறவா எங்க இருக்கான்னு தேடிண்டு போய் கொடுப்பதுதான் உத்தமமான தானம். ஆஹூயைவது மத்தியமம், தானம் வாங்கிக்கிறவர்களை வரவழைச்சு கொடுப்பதுங்கிறது மத்தியமம். அதமம் யாச்சமானாய, எனக்கு வேஷ்டி தேவைப்படுறது சுவாமி வேஷ்டி கொடுங்கோ அப்படின்னு கேட்டுட்டு கொடுப்பதுங்கிறது அதமம். ஆனால் சேவாதானம் து நிஷ்பலம், நமக்கு யார் உபயோகமா இருக்கான்னு பார்த்து அவனுக்கு கொடுக்கறதுங்கிறது பலமே கிடையாது, நிஷ்பலம். இப்ப தானம் பண்றது பலம் உண்டா இல்லையா அப்படின்னா இதெல்லாம் பார்த்துதான் தானம் பண்ணணும். யாருக்கு தேவை அப்படிங்கறத பார்த்துதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி தானம் அப்படின்னு தான பிரகரணம்னு நிறைய இருக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் ஒரு சமயம் ஒரு கிரகண புண்ணிய காலத்துல பாம்பேல இருந்தேன். பாம்பேல சில தர்மங்கள் காப்பாற்றப்படுறது. என்னன்னா இந்த கிரகண புண்ணிய காலம், அந்த கிரகண புண்ணிய காலம் முடிகிற தருவாயில ஒரே கூச்சல் இறைச்சலா இருந்தது அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி. ஏதோ ஹிந்தியில ஏதோ சத்தம் போடுறான். என்ன எல்லாரும் சத்தம் போட்டு இருக்காளே என்ன அப்படின்னு விசாரிச்சதுல கிரகணம் முடிய போறது, தானம் பண்றவர்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுன்னு வரலாம். பாம்பேல சத்தம் போடுறா மராட்டியில. கிரகண புண்ணியம் முடிய போறது, கிரகண காலம், தானம் செய்பவர்கள் செய்யலாம், எதுவும் செய்யலாம், சாப்பாடாவும் கொடுக்கலாம், துணியாவும் கொடுக்கலாம், என்ன பொருள் இருக்கோ கொடுங்கோ, தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சத்தம் போடுறா அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, உனக்கு தான் பண்றதுக்கு மனசு இல்ல, உனக்கு மனசு வராதுன்னு தான் அவன் வாங்கறதுக்கே வந்துட்டான். கிரகண புண்ணிய காலம் முடிய போறது, நீ தானம் பண்ணணும், நீ தானம் பண்ணு அப்படின்னு கேட்கறத பார்க்க முடிஞ்சது பாம்பேல.
அதான் கலியினுடைய ஸ்வரூபம். அது புடுங்கிதான் வாங்கிக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு. தானம் கிருதயுகத்துல எங்க யாகம் நடக்கிறது, எங்க நல்ல காரியங்கள் நடக்கிறது, யார் பண்றா அப்படின்னு தேடிண்டு போய் கொடுப்பான் கிருதயுகத்துல. திரேதாயுகத்துல யாராவது வந்து ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொன்னால், தெரிஞ்சால் கொண்டு போய் கொடுப்பார். துவாபர யுகத்துல எப்படின்னா கேட்டா கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. தெரியும் இந்த இடத்துல இந்த காரியங்கள் நடக்கிறது. இப்ப கிருத்திகா மண்டல பாராயணம் நடக்கிறது, எல்லா இடங்கள்லயும் நடக்கிறது. கிருத்திகா மண்டல பாராயணம் எல்லா இடத்துலயும் நடக்கிறதுங்கிறதும் தெரியும். ஆனால் ஏதோ பணம் இருக்கத்தானே பண்ற அப்படின்னு மனசு தோணும். இல்லைன்னா ஆரம்பிப்பாரான், ஏதோ இருக்கிற பணத்தை கணக்கு காமிக்கிறதுக்கு ஏதோ பண்றான் அப்படின்னு தோணும். அப்படி கலியினுடைய தோஷம் அப்படி தோணும். தெரியும் நமக்கும் இருக்கும், ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர. கலியில எப்படின்னா புடுங்கினாலும் கொடுக்க மாட்டோம். கலியினுடைய தோஷம். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறது, அவசியம் ஏதாவது ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னால், என்ன சார் 6 மாசமா கவர்மெண்டே நடக்கல, கொரோனாவனால எல்லாம் முடங்கி போயிடுத்து, நான் எங்க கொடுக்கறது, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நன்னா நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவன் பண்ணின புண்ணியம் அவ்வளவுதான். இங்கதான் புண்ணியம் வேலை செய்யும். அவன் பண்ணின தபசு இந்த இடத்துல வேலை செய்யும். நாம யார்கிட்டையும் போய் ஒண்ணுமே புடுங்க வேண்டாம். போய் கையில் இருக்கிறத புடிங்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. கொடுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடுத்துன்னா அவனுடைய புண்ணியம் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். எப்படியும் இந்த காரியம் நடந்துட போறது. இந்த கிருத்திகா மண்டல பாராயணம் அனுஷ்டானங்கள் எல்லாமே நடந்துட போறது. ஆனால் யாரோ மகாத்மாக்கள் கொடுப்பா நடந்துடும். நாம் என்ன நினைக்கிறோம்னா அனைவருமே இந்த மாதிரி காரியங்கள்ல புண்ணியத்தை சம்பாதிக்கணும். நம்மால செய்ய முடியுமா? ஒரு கிருத்திகா மண்டல பாராயணம்னு ஒரு 5 பேரை நியமிச்சு அவர்களுக்கு 1 மாசம் அவர்களை தங்க வச்சு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்து பாராயணம் பண்ண சொல்லி வஸ்திரம் வாங்கி கொடுத்து பண்ண சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ₹1,00,000 செலவாகும். அப்படி சாத்தியப்படுமா? அதுதான் சிரமம். ஆனால் நடக்கிற இடத்துல நம்மால முடிஞ்ச திரவியத்தை கொடுத்தால் தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி. தானத்தினால பெற முடியாதது எதுவுமே கிடையாது. தானம் கொடுத்த மாத்திரத்தில் அந்த பலன் பூர்ணமாக நமக்கு கிடைச்சிடும். அதை நடத்துறவருக்கு பூர்ணமா 1 மாசம் இருந்து அந்த பாராயணம் முடிஞ்சாதான் பலன் வரும். ஆனால் தானம் பண்றவருக்கு பண்ணின மாத்திரத்தில் அந்த பலன் பூர்ணமாக வந்துடும். அப்படிங்கறதுதான் தானத்தினுடைய பெருமை. அப்படி இந்த கார்த்திகை மாசத்துல தானத்தினுடைய பெருமைகளை தான் இந்த கார்த்திகை மாச மகாத்மியம் சொல்லியது. முதல்ல சொல்லிய பிறகு சில சரித்திரங்களை நமக்கு காண்பிக்கிறது. பரமேஸ்வரனுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை சொல்றது. நேற்றைய தினம் ஜலந்தரன் என்கிற ஒரு அசுரகுல ராஜா, அவன் பார்வதியினிடத்திலே ஒரு ஆசையை கொண்டு தூதனை அனுப்பினான், ராகுவை அனுப்ப. ராகு அங்க போய் கேட்க தெரியாமல் கேட்டு அங்க ஹிம்சைகளை சம்பாதிச்சு தப்பிச்சா போரும்னு ஓடி வந்து ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டான். அதற்கு பிறகு நாரதோவாச்ச ஜலந்தரஸ்து தச்ருத்வா கோபாகுலித விக்கிரஹ நிர்ஜகாமாசு தைத்யானாம் கோட்டிபிப் பரிவாரிதா. ஜலந்தரன் ராகு சொன்ன வாக்கியத்தை கேட்டு கோபாகுலித விக்கிரஹ, கோபத்தோடு கூட எழுந்துனான். சடார்னு ஆசனத்திலிருந்து கண்ணு சபசபான்னு உதட துடிக்கிறது, கையெல்லாம் புறப்படான்னு உதறது. நிர்ஜகாமாசு தைத்யானாம் கோட்டிபிப் பரிவாரிதா. தைத்யானாம் கோட்டிபிஹி, அசுரர்கள் நிறைய கூட்டம், 1,000,000 பேர் அழைச்சுண்டு கிளம்புறான் யுத்தத்திற்கு. கச்சதா அஸ்ய அக்ரதா சுக்ரஹ ராகுர் திருஷ்டிபதே பவது முகுடச்சாபதத் பூமு வேகாத் பிரஸ்கலிதஸ்ததா. யுத்தத்துக்கு ஒரு ராஜா கிளம்பினான்னா கிளம்புறதுக்கு முன்னாடி சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம். யாருமே இப்படிதான், யாருமே வீட்டை விட்டு வெளியில கிளம்புற பொழுது சொல்லிண்டு கிளம்பணும். சில காரியங்கள் சொல்லியிருக்கு. ஒரு கிரகஸ்தன், ஒரு குடும்பஸ்தன் வீட்டை விட்டு கிளம்புறான் அப்படின்னா
வீட்டில் அனைவரிடத்திலையும் சொல்லிக்கணும். முக்கியமாக அக்னிகிட்ட சொல்லிக்கணும். அவனுக்கு உள்ள அக்னிகிட்ட சொல்லிண்டு மௌனமாக கிளம்பணும். யாத்ராதானம் செய்துட்டு கிளம்பணும். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை எதிர்த்து வரக்கூடிய வண்டிகளுக்கும் சேர்த்து யாத்ராதானம் செய்துட்டு கிளம்பணும். அப்படி கிளம்பி போகணும். அதே போல ஒரு மடாதிபதி யாத்திரையாக கிளம்புறார் அப்படின்னா அதற்கு சில சாந்திகள் ஜப ஹோமங்கள் இருக்கு. அந்த ஹோமங்கள் எல்லாம் செய்து பிறகு கிளம்பணும். அதே போல ராஜாக்கள் யுத்தத்திற்கோ ஒரு திக்விஜயத்திற்கோ கிளம்புற பொழுது அதற்குன்னு செய்ய வேண்டிய ஜபஹோமங்களை செய்துட்டு கிளம்பணும். ஆனால் இவன் என்ன பண்ணினான்னா அனர்த்தம், சிரமங்கள் வரப்போறதோ இல்லையோ, அதனால புத்தி கொஞ்சம் மட்டா வேலை செய்யும். என்னாச்சுன்னா கிளம்புவோம்னு சடார்னு ஆயுதத்தை எடுத்துன்னு கிளம்புறான். முன்னாடி சுக்கராச்சாரியால் போறார். சுக்கராச்சாரியால் தான் அசுரகுலத்து ஆச்சாரியம். அவர் போக வரும்பொழுது ராகுவும் கேதுவும் எதிர்த்து வரா. ராஜாவோட போகணுமே. ராகுவும் கேதுவும் எதிர்த்து வர்றதை பார்த்த உடனே அவன் தலையில இருந்த கிரீட்டம் உருண்டு கீழே விழுந்தது. அபசகுணம் ஏற்பட்டது. கிளம்புற பொழுது அப்படி வரக்கூடாது. என்ன ஆச்சு? விராஜத நபப்போன் ராகுர் திருஷ்டி பதேபவது முகுட்ட அபதத் பூமௌ வேகாத் பிரஸ்கலிதஸ்ததா. வேகமாக கிளம்பின உடனே தலையில இருந்த கிரீட்டம் தடார்னு கீழே விழுந்தது. தைத்திய சைன்யாவிரதைஸ்தஸ்ய விமானானாம் சதைஸ்ததா விராஜத நபப் பூர்ணம் பிராவர்ஷீவ ஜதாகனைஹி. அதை பார்த்தார் சுக்கராச்சாரியாள். சரி, ஏதோ பெருசா நடக்க போறது அப்படிங்கறத தீர்மானிச்சார். ஆனால் சொல்லல. ஏன்னா அங்க சொல்லப்படாது. சொன்னால் கிளம்புற பொழுதே நீர் அபசகுணமா பேசுறீரேன்னு அவரை அரைஞ்சுடுவான். ஆகினாலே அவர் ஒன்னும் சொல்லல, தெரிஞ்சுண்ட. அப்படி கிளம்பினா அத்தனை பேரையும் அழைச்சுண்டு நபப்பூர்ணம் பிராவர்ஷீவ ஜதாகனைஹி. எப்படி மேகம் சூழ்ந்துண்டு கண்ணங்கரேர்னு ஆகாசம் பூராக சூழ்ந்துட்டு இருக்குமோ அதுபோல அசுரர்களால ஆகாசம் பூரா சூழப்பட்டது. அப்படி பறக்கிற ஆகாசங்கள். தஸ்யோத்யோகம் ததா திருஷ்டுவா தேவா சக்கர புரோகமாக அலக்ஷிதாஸ்ததா ஜிக்முஹு சூலினம் தம் விஜிக்ஞிபுஹு. தேவதைகள்லாம் பார்த்தா பெரிய புழுதி கலப்பிண்டு ஏதோ வருது அப்படின்னு பார்த்தால் அசுர சைன்யம் வருது. பிரம்மாண்டமாக வர்றதை பார்த்த உடனே பயம் வந்துடுது அத்தனை பேருக்கும். அலக்ஷிதாஸ்ததா ஜிக்முஹு சூலினம் தம் விஜிக்ஞிபுஹு. நேரா என்ன பண்ண முடியும்? பரமேஸ்வரன் ஓடினா எல்லாருமா. தேவாஹ ஊச்சுஹு நஜானாசி கதம் சுவாமின் தேவாபத்தி மிமாம் விபோ ததஸ்மத்ரக்ஷணார்த்தாய ஜெஹிசாகரணந்தனம். தேவதைகள் பிரார்த்தனை பண்ணினா, சுவாமின்னே என்ன நடக்க போறதுன்னு தெரியல ஈஸ்வரா, பிரம்மாண்டமா சேனை கிளம்பி வருது, உங்களுக்கு தான் தெரியும், எங்களை எப்படி காப்பாற்றணும், எங்களை எப்படி ரட்சிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், உடனே எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கான வழியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான். நாரத உவாச்சா இது தேவ வஜஸ்ருத்வா பிரஹஸ்ய விருஷபத்வஜ மகாவிஷ்ணும் சமாஹூய வச்சனஞ்சேதமப்ரவீத். என்ன ஆச்சுன்னா தேவதைகள் இப்படி சொன்ன உடனே இறஞ்சி சத்தம் போட்ட உடனே பரமேஸ்வரன் ஒரு புன் சிரிப்பு சிரிச்சார். சிரிச்சுட்டு மகாவிஷ்ணும் சமாஹூய வச்சனம் சேதமப்ரவீத். மகாவிஷ்ணுவை கூப்பிட்டார், பெருமாளை கூப்பிட்டு சொன்னார். ஈஸ்வரோவாச்சா ஜலந்தர கதம் விஷ்ணு நஹத சங்கரே त्वया தத்கிருஹம் சாபி யாதோசி தக்வா வைகுண்டமாத்மனஹ. என்ன விஷ்ணு, என்ன இப்படி பண்றான் அவனுடைய மச்சினன், நீ சொல்லலையா அவனுக்கு, எடுத்து சொல்லலையான்னு கேட்கிற பரமேஸ்வரன். மச்சினோ இல்லையோ கேட்கிறார். வீட்டுக்கெல்லாம் போனியே, முன்னாடியே ஏதோ யுத்தங்கள்லாம் நடந்தது போல இருக்கே, அப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்த கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிற. விஷ்ணு ரூவாச்ச, பகவான் சொன்னார், தவாசம்சம் பவத்வாச்ச பிராத்ருத்வாச்ச ததாஸ்ரிஜ நமயா நிஹத சங்கே தமேனம் ஜெஹிதானவம். பரமேஸ்வரன், நான் என்ன சொல்றது, நான் போனேன், யுத்தத்துக்கு போனேன், ஆனா போற பொழுதே ஆம்படியா சொன்னா, மகாலட்சுமி உங்களுக்கு மச்சினன், அதனால அவனை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பினான். நான் அவனை கண்டிச்சுட்டு தான் வந்தேன், நீ இப்படி செய்யப்படாது, தப்பு அப்படின்னு கண்டிச்சேன், என்னால அவனை வதம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். சொந்தம் எவ்வளவு முக்கியம் இல்லையா? இந்த நாள்ல சொந்தம்னா தெரியறதோ தெரியல.
கல்யாணம் பண்ற பொழுதே தனியா வீடு வாங்கிட்டு பிறகுதான் கல்யாணமே நடக்கிறது. கல்யாணம் ஆன உடனே நேரா தனி வீட்டுல கிரகப்பிரவேசம் அப்படி பண்றோம். ஆனா சொந்தங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத காமிக்கிறார் மச்சினன். அதனாலே அவன் என்னால ஒன்றும் செய்ய முடியல, நான் வதம் பண்ணப்படாதவனை பண்ணினால் மகாலட்சுமி பிறந்தாத்துக்கு போயிடுவா, அதனால அவனை பண்ண முடியாது அப்படின்னு மகாவிஷ்ணு பகவான் சொன்னார். துமேனம் ஜெஹிதானமும் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னார். ஈஸ்வரோவாச்ச நாயமேபிர் மகாதேஜாஹ சஸ்திராஸ்திரைஹி வத்தியதே மயா தேவை சஹ ஸ்வதேஜோம்சம் சஸ்திரார்த்தம் தீயதாம் மமா. அப்ப பரமேஸ்வரன் அவனை வதம் பண்ணணும்னா ஆயுதம் வேணுமே, எங்கிட்ட ஆயுதமே கிடையாது, எங்கிட்ட ஆயுதமே இல்லையே, நான் எப்படி போய் அவனை யுத்தம் பண்றது அப்படின்னு கேட்ட. நான் எப்படி அவனை ஆயுதம் இல்லாமல் என்னால வதம் பண்றதுக்கே எனக்கு மனசே வரலையே, அவனோட போய் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல. உம்மிடத்துல இருந்தால் ஏதாவது ஆயுதத்தை வேணா கொடும், உங்களுடைய அம்சமா நான் போய் யுத்தம் பண்றேன் அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னார். நாரதோவாச்ச அத விஷ்ணுமுகா தேவாஹ ஸ்வதேஜாம்சி ததுஸ்ததா தான்யைக்யமாகதா நீஷः திருஷ்ட்வா சுஞ்சாமுஞ்சவன்வஹா திருஷ்ட்வா சுஞ்ச அமுச்சன்மஹா. ஏன்னா பரமேஸ்வரன் அப்படி திகம்பர், ஒண்ணுமே இல்ல, தியானம் அந்தர்தியானத்துல இருக்கார். அவர்கிட்ட என்ன இருக்கு, கத்தி கபடா விஷயம் உட்கார்ந்து இருக்காரா? இல்லையே, ஒண்ணுமே கிடையாது, சரீரமே கிடையாது. ந பூமிர் ந தேஜோ ந வாஜுர் நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹா அப்படின்னு இருக்கு. ஆரம்பம் என்ன, ந பூமிர் ந தேஜோ ந பூமிர் ந தேஜோ ந பூமிர் ந வாஜுர் ந தேஜோ நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹா. பிருத்திவி இல்ல, ஆகாசம் இல்ல, காற்று இல்ல, அக்னி இல்ல, ஜலம் இல்ல, இதெல்லாம் சேர்ந்ததா? அதுவும் இல்லை. அப்படி இருக்காரு பரமேஸ்வரன். அப்ப எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நாங்க எல்லாருமா சேர்ந்து தரோம் அப்படின்னு அத்தனை தேவதைகளுமாக சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வஸ்துக்களை கொடுக்கிறார். தேவி மகாத்மியத்துல அப்படி வருது. தேவி மகாத்மியத்துல தேவதைகள்லாம் போய் பிரார்த்தனை பண்றா. மகிஷாசுரன் ரொம்ப சிரமப்படுத்துறான், நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ண உடனே எங்கிட்ட என்ன இருக்கு எல்லாரும் கொடுத்தா. விஸ்வகர்மா ததோ தஸ்மை பரசஞ்சாத நிர்மலம் அஸ்திராண்யநேக ரூபாணி ததா பேத்யம் சதம்சனம் அம்லானவங்கஜாம் மாலாம் சிரசிரசிச்சாபராம் அததஜ்ஜல யஸ்தஸ்யே பங்கஜம் சாதி சோபனம். எல்லாம் அவ வஸ்துக்களை கொடுக்கறா. யார் யார் என்னென்ன வஸ்துக்களை கொடுக்கறா அப்படின்னு லிஸ்டே இருக்கு தேவி மகாத்மியத்துல. அதுபோல இங்க தேவதைகள் அவரவர்களால் என்ன கொடுக்க முடியுமோ அத்தனை ஆயுதங்களையும் பரமேஸ்வரன் கொடுத்து அவரவர்களுடைய தேஜஸ கொடுக்கிறா. கொடுத்து தான் நீக்கியமாக தான் ஈசகா அத்தனையும் சேர்ந்து ஒரு யுத்தம் பண்றதுக்கு தயாராக பரமேஸ்வரன் ஆனார். திருஷ்ட்வா சுஞ்சாமுச்சமன்வஹ தேனா கரோன் மகாதேவஹ மகசா சஸ்திரமுத்தமம் சக்கரம் சுதர்சனம் நாம ஜாலமாலாதி பீஷணம். கையில ஆயுதம் என்ன வச்சிருந்தாருன்னா சக்கரம். மகாவிஷ்ணு கொடுத்திருக்கார் முக்கியமான ஆயுதம் சக்கரம். அத பரமேஸ்வரன் கொடுத்தார். சக்கராயுதத்தோட பரமேஸ்வரன் வரார் யுத்தத்தில். ததா சேஷேன சதத வஜ்ரஞ்ச கிருதவான் ஹரிஹி. இந்திரன் பார்த்தார். தேவராஜாவான இந்திரன் தன்னிடத்துல ஒன்ற வஜ்ராயுதத்தை பரமேஸ்வரன் கொடுத்தார். தாவத் ஜலந்தரோ திருஷ்டா கைலாசதல பூமிஷு ஹஸ்திஸ்வரசபத்தீனாம் கோட்டிபி பரிவாரிதா. அப்படி தேவதைகள்லாம் அவரவர்களால என்னென்ன ஆயுதங்களை கொடுக்க முடியுமோ அந்த ஆயுதங்களை கொடுக்கிறார். அத்தனை ஆயுதங்களோடும் பரமேஸ்வரன் தயாராக இருக்கார் யுத்தத்திற்கு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கைலாசத்துக்கு சேர்ந்தான் ஜலந்தரன். பெரிய சேனையோடு கூட அங்க இறங்குறான். துந்திருஷ்டா லட்சிதா ஜக்முஹு தேவா சர்வே ஜதாகதாக. தடதடான்னு அத்தனை பேரும் இறங்கினதை பார்த்தா தேவதைகள்லாம் ஓடி ஒளிஞ்சுனுட்டான். அங்கங்க போய் ஓடி போய் ஒளிஞ்சுனுட்டான். பரமேஸ்வரன் ஆயுதத்தோடு தயாராக இருக்க. அவர் பரமேஸ்வரன் இந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி தான் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணுமா? அவசியம் இல்லை. திரிபுர சம்ஹாரின்னு பேரு. திரிபுர சம்ஹாரம்னு ஸ்காந்த புராணத்துல ரொம்ப முக்கியமான கட்டம்.
திரிபுரத்தை எப்படி சம்ஹாரம் பண்ணினார் பரமேஸ்வரன் அப்படின்னா ரொம்ப சிரமப்படல. இப்படிதான் சொன்ன எல்லாருமா 3 அசுரர்கள் அவர்கள் என்ன பண்ணினா 3 மலைகளாக இருந்தார். தேஷாம் அசுரானாம் திஸ்ரஃ புர ஆசன் அஜஸ்மயி அபமா அதரஜதா தஹரிணி. 3 மலைகள், இரும்பு கோட்டை மலை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை, அப்படி 3 கோட்டையாக இருக்க பறக்கிற ஆகாசத்துல. எங்க நிறைய ஜனங்கள் கூட்டமாக இருக்கோ அங்க அப்படியே உட்கார்றது. பெரிய கோட்டை, ஒரு பெரிய டவுன் அப்படியே பொத்துனு கீழே உட்கார்ந்தா என்ன ஆகும்? அது மாதிரி பெரிய டவுன் பொத்துன்னு உட்கார்ந்தா அங்க இருக்கிறவர்கள் நசிச்சு போயிடுவா. இப்படி பண்ணிட்டு இருக்கா. தா தேவாஜே தும்னா சக்னுவன். தேவதைகளால ஒண்ணுமே செய்ய முடியல, ஜெயிக்கவே முடியல அந்த 3 அசுரர்களை. தா உபசத இவாஜிகீஷன். என்ன பண்ணினா? உபசத் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணினா. ஒரு சிரமம் வந்தா உடனே யாகம் பண்றது. அப்படி தேவதைகள் யாகம் பண்றான். உபசத் அப்படின்னு ஒரு இஷ்டி, அந்த இஷ்டிய பண்ற. தஸ்மாதாஹு யஸ்சைவம் வேதயஸ்ஸன உபசத அவை மகாபுரஞ்சயம் தீதி தைஷுகும் சமஸ்குர்வத அக்னிமணீகம். பரமேஸ்வரனை போய் பார்த்தா, பரமேஸ்வரன் போய் சரணாகதி பண்ணினா. பரமேஸ்வரா, இந்த அசுரர்களை ஜெயிப்பதற்காக நாங்கள் ஒரு யாகம் பண்றோம், நீங்கள் தான் பிரதானம், நீங்கள் தான் எப்படியாவது இந்த அசுரர்களை ராட்சசர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். ஏன்னா அக்னி ஸ்வரூபமாக இருக்க. தங்கத்தை அக்னியினாலதான் உருக்க முடியும், வெள்ளிய அக்னியினாலதான் உருக்க முடியும், இரும்பு அக்னியினால தானே உருக்க முடியும். அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்காரு பரமேஸ்வரன் அப்படின்னு பரமேஸ்வரனை போய் சரணாகதி பண்ணி கேட்கிறார். அப்ப பரமேஸ்வரன் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு, எங்கிட்ட ஒரு ஆயுதமே இல்லையே, நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி தேவதைகள் இதே மாதிரி கொடுக்கிறார், ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்படி ரதம், 4 வேதங்களும் குதிரையாக ஆனது, சூரியனும் சந்திரர்களும் ரதத்திற்கு சக்கரமாக ஆனா, அப்படி ஒவ்வொருவரும் வாசுகி அம்பாக ஆனது. இப்படி வில்லு தனுசு எல்லாம் ரெடியாக இருந்தது. இது ருத்ரத்தினுடைய ஆவிர்வாவம் இங்கதான் இருக்கு. ருத்ர பிரஷ்னம்னு நாம சொல்றோமே, இந்த ருத்ரத்தினுடைய ஆவிர்வாவம் திரிபுர சம்ஹாரத்துல தான் இருக்கு. கூர்ம புராணம் சொல்றது. அப்படி எல்லாருமா வந்தா உடனே பரமேஸ்வரன் வந்தார். இந்த ரசத்து மேல ஏறிண்டார், கையில வில்ல வச்சுட்டார், அம்ப தயாரா வச்சுட்டு இருக்கார். கிளம்பணும். அப்படி கிளம்புற பொழுது ஒரு நிமிஷம் அப்படி பார்த்த. அப்போ இந்த சூரியர்களும் சந்திரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுண்டா. 2 சக்கரமோ இல்லையோ, 2 பேரும் பார்த்து சிரிச்சுண்டா. உடனே என்ன 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறீங்களே என்னன்னு கேட்டான் இந்திரன். இந்திரன் தான் அந்த 2 சக்கரத்தையும் இணைக்கக்கூடிய அந்த கட்டையாக வில்லாக இருந்தான். என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்களே என்னன்னா, அப்போ சொன்னா, இப்ப நாம இத்தனை பேர் சகாயம் பண்ணி அவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறார் இல்லையா? இதுல நாம யாராவது ஒருவர் நொடிச்சா கூட கீழே விழுந்துடுவார் பரமேஸ்வரன். சூரியன் சந்தன சக்கரம் இல்லையோ, சக்கரம் சரியா உருளணுமோ இல்லையோ. இப்ப நாங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சரியா சுத்தலைன்னா கூட ரதம் நகராது. இந்த யுத்தம் தோல்வியில முடிஞ்சு போயிடும் அல்லது டிரா ஆயிடும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுண்டா. இது தெரியாத பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணினார்? கையில வில்ல வச்சுட்டு கோபம் ஹாஹா ஹாஹான்னு பெருசா சிரிச்சார் பரமேஸ்வரன். இதை கேட்ட உடனே பெருசா சிரிச்சாரோ இல்லையோ, அவர் சிரிப்பினுடைய சத்தத்திலேயே தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை 3 உருகி சுட்டிடுது. 3மே உருகி போயிடுது, பஸ்மாவாக போயிடுச்சு. சிரிப்பு சத்தத்துல கபீர்னு எரிஞ்சு போயிடுத்து 3 புறமும் இழுத்தாப்புல. அதை பார்த்தா தேவதைகள் அத்தனை பேரும் பயந்து போயிட்டான். நகரவே இல்லை, இன்னும் யுத்தத்துக்கு கிளம்பவே இல்லை, அதுக்குள்ள காரியசாதகம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறத பார்த்த உடனே பரமேஸ்வரனை பார்த்தா அந்த கையில வில்லு வேற வச்சுட்டு இருக்காரா, கோபம்.
இப்ப யாரையாவது ஒருத்தனை ஓங்கி பலேர்னு அரைஞ்சா தேவையில்ல போல நிக்கிறாரு ரகத்துல. பார்த்தா தேவதைகள்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், மெதுவா நகுந்து அவாவா ஓடி போய் ஒளிஞ்சுட்டான். அங்கங்க கிடைச்ச இடத்துல போய் ஒளிஞ்சுட்டான். ஏன்னா கையில வில்லு வச்சுருக்க, குழந்தைகிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு சுத்தி நின்றுதான் என்ன ஆகும், சுட்டுடும். அது மாதிரி ஆயிடுத்து. அவர் அம்ப வேற இப்படி வச்சுட்டு இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்க, யார அடிக்கிறது கோபத்துல, யாரு போய் எழுத்தாப்புல நிக்கிறது, எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுட்டான். எத்தனை நாள் இப்படி இருக்கிறது? பார்த்தா கோபம் தனியும்னு பார்த்தா கோபம் தனியவே இல்லை, கோபமாகவே இருக்கார் அவர். எப்படி இவரை சமணம் பண்றது தெரியல. அப்போ எல்லாருமே பிரம்மா எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கார். அப்ப கேட்டா தேவதைகள்லாம், பிரம்மன்னு என்னதான் முடிவு இதுக்கு அப்படின்னு. அப்போ சொன்னார் பிரம்மா, ஆசு எவ்வளவு ஆசு கோபியோ அது போல ஆசு தோஷியும் பரமேஸ்வரன். சட்டுன்னு அவரை நாம சமாதானப்படுத்தி விடலாம். எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. எப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா? நமஹா அப்படின்னா முதல்ல நமஹா நமஸ்காரம் அப்படின்னோடனே டக்குன்னு 4 பக்கம் இப்படி திரும்பி பார்க்கிறார் கோபத்துல. ஏன்னா யார் மேலேயாவது விடணும் இல்லையோ அம்ப அப்படின்னு திரும்பி பார்க்கிறார். யார் நமஸ்காரம் பண்றான் அப்படின்னு திரும்பி பார்த்தார். தே உங்களுக்கு தான் நமஸ்காரம். யாருக்கு நமஸ்காரம்? எனக்கா அப்படின்னு திரும்புறார். ருத்ர உங்களுடைய கோபத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னா. மன்யவே கோபம் எதனால வரும்? மன்யுன்னா மனசுல ஏற்படக்கூடிய ஒரு தாபம், அதுதான் கோபமா வெளிப்படுறது. ஒருத்தன் ரொம்ப கோபமா இருக்கான்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பார்க்கணும். இல்லையோ மன்யுஹூ மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விதமான தாபம். அந்த மனசுல ஏற்பட்டதான தாபத்திற்கும் நமஸ்காரம் அப்படின்னா. உதோ தயிஷவே நமஹா நீங்க கையில வச்சுருக்கிற அம்புக்கு நமஸ்காரம் அப்படின்னா எடுங்கோன்னு அர்த்தம். சடான்னு விட்டுடாதீங்கோ, எடுங்கோன்னு அர்த்தம். நமஸ்தே அஸ்து தன்வனே இடது கையில் இருக்கக்கூடியதான வில்லுக்கும் நமஸ்காரம். பாகுப்யா முததே நமஹா அந்த வில்லு இருக்கக்கூடியதான 2 கைகளுக்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. உடனே வில்லை அம்மை கீழே வச்சார். யா தஜுஷு சிவதமா சிவம் பபூபதே தனு இப்படிதான் ஆரம்பமானது ருத்ரம். அப்படி ருத்ரம் சொல்லி பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றான். ருத்ரோவா ஏஷயத் ருத்ரோவா தேசஹ தஸ்யைதே தனுவோ கோரான்யா சிவான்யா. பரமேஸ்வரனுக்கு 2 விதமான சரீரம். கோரா தனூஹு சிவா தனூஹு உக்ரமான சரீரம். அதுதான் முதல்ல ருத்ரம் சொல்லக்கூடிய மந்திரங்கள். கோரா தனூஹு முதல் அணுவாக்கம் கோரா தனுவை தான் ஸ்தோத்திரம் பண்றது. கோபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றது. அந்த முதல் அணுவாக்கம் சொல்லி நிறுத்தின உடனே பரமேஸ்வரனுக்கு கோபம் சுத்தமாக போயிடுது. பிறகு நமோ ஹிரண்யபாஹவேசே நான்ய திசாஞ்சபதஜே நமஹ உபயதோ நமஸ்காரம் அப்படின்னு பேர். முதல்லையும் நமஹா வரும், பின்னாடியும் நமஹா வரும் ஒவ்வொரு மந்திரத்திலையும். உபயதோ நமஸ்காரம், அந்ததோ நமஸ்காரம் அப்படின்னு முதல் 2 அணுவாக்கம் உபயதோ நமஸ்காரம்னு பேர். 2 பக்கமும் நமஹா நமஹான்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மாத்திரம் நமஹா வரும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரனுடைய கோபம் தணிஞ்சு வந்த பிறகு சிவா தனூஹு சாந்தமான சரீரத்தை ஸ்தோத்திரம் பண்றா தேவதைகள் அப்படின்னு ருத்ரத்தினுடைய ஆவிர்வாவம் கூர்ம புராணத்தில் இருக்கு. அப்படி பார்த்து தானும் அனைவரும் ஞாசம் பண்ணிட்டான். மகன்யாசத்தினுடைய ஆவிர்வாவம் அங்க இருக்கு கூர்ம புராணத்தில். இப்படி மகன்யாசம் செய்துட்டு பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணினான்னு இருக்கு. அங்கேயும் தேவதைகள் ஆயுதங்களை கொடுத்து திரிபுர சம்ஹாரத்தில் கொடுத்தது மாதிரி ஜலந்தரனுடைய வதத்திற்கும் தேவதைகள்லாம் ஆயுதத்தை கொடுக்கிறார். தாவத் ஜலந்தரோ திருஷ்டா கைலாசதல பூமிஷு கணாஸ்த சமசஜ்ஜந்த யுத்தாஜ அதித்வரான்விதாக. தேவதைகள்லாம் அந்த கணங்களோடு கூட அங்க ஜலந்தரன் வந்து இறங்கின உடனே தேவதைகள்லாம் விழுந்து ஓடினான்.
ஓடி ஒளிஞ்சுட்டான். இனி பரமேஸ்வரன் தான் நம்மை காப்பாற்றணும், நம்மால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஓடி போயிட்டா. நந்தி பவக்ர சேனானி முகா சர்வே சிவாஜ்ஞா. பரமேஸ்வரன் யுத்தத்திற்கு கிளம்பணும். என்ன பண்ணினார்? பரமேஸ்வரனுக்கு சேனை யாரு அப்படின்னு, அவன் பெரிய சேனையோட வந்திருக்கான், ஜலந்தரன். பரமேஸ்வரனுக்கு சேனை யாருன்னா நந்தி இபவக்ர சேனானி, நந்தீஸ்வரர், இபவக்திரன் மகாகணபதி, சேனானி சுப்பிரமணிய சுவாமி, இவர்களை முன்னிட்டு இவர் யுத்தத்திற்கு கிளம்புறார். அவர்கள்லாம் முன்னாடி போறா. பரமேஸ்வரனுடைய ஆக்ஞையினால அவதேருர்கணா வேகாத் கைலாசாதுத்யுதுர்மதாக ததசமபவத்யுத்தம் கைலாசோபத்யகா புவி பிரமதாதிபதைத்யானாம் கோரசஸ்திராஸ்திர சங்குலம். இன்னும் பரமேஸ்வரன் யுத்தம் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நந்திகேஸ்வரர், மகாகணபதி, சுப்பிரமணிய சுவாமி இவர்களோட யுத்தம் பண்ற அந்த அசுர கணத்தை சேர்ந்தவர்கள். பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால யுத்தம் பண்றதுனால இவர்களுடைய அடி பலமா இருக்கு. இப்படி பெருசா யுத்தம் ஆரம்பமாகி நடக்கிறது. கைலாசத்துல பேரி மிருதங்க சங்கௌக நிஸ்வனேர் வீரஹர்ஷணேஹி கஜாஸ்வரசப்தைஷ்ச நாஜிதா பூர்வ கம்பதா. அடி தாங்காமல் யானை குதிரை இந்த படையோட வந்திருக்கான். யானைப்படை, குதிரைப்படை வீரர்களோட வந்திருக்கான். யானையெல்லாம் பிழண்டு கீழே விடருது. தடார் தடார்னு கைலாசத்துல ஒரே சத்தம், ஒண்ணுமே காதல விழல. கஜாஸ்வரசப்தைஷ்ச நாஜிதா பூர்வ கம்பதா சக்தி தோமர பானூக முசலப்பிராச பட்டிசேஹி விராஜத நப பூர்ணம் உல்காபிரிவ சம்ருதம். ஆயுதங்கள் மேல பறக்கிறது. எப்படி பறந்ததுன்னா உல்காபி, எப்படி இந்த தீபாவளி அன்னைக்கு ஆகாசத்துல பார்த்தா கலர் கலரா எங்கெங்க இருந்தோ கீழே பூமியிலிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும், யாரு விட்டான்னு தெரியாது. அது மாதிரி ஆகாசத்துல ஒரே கலர் கலரா ஆயுதங்களா பறக்கிறது. பானங்களும் கதையும் முசலமும் பறக்கிறது. ஆயுதங்கள் தான் ஆகாசத்துல கண்ணில் படுறது. கைலாசமே பூமியை விட உயரத்தில் இருக்கு. அதற்கு மேல பறக்கிறது ஆயுதங்கள்லாம். நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது மாதிரி ஆயுதங்கள்லாம் பறந்தது. விராஜத வஜ்ராஹத சலசிரஹ சகலே திவசம்பிரத பிரமதாஹத தைத்யோகைஹி தைத்யாஹத கணைஸ்ததா வசாஸ்ருங் மாம்ச பங்காட்யாஹ பூரகம்யா பவத்ததா. ஆகாசம் அப்படி விளங்கிட்டு. அந்தரிக்ஷத்துல பார்த்தா புழுதி ஒரே ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுண்டு ரத்தமும் புழுதியும் கலந்து பறக்கிறது அந்தரிக்ஷத்துல. பூமியில பார்த்தா ஒரே மாம்ச கண்டம், அடிச்ச வேகத்துல உடம்பு கைகால்லாம் துண்டு துண்டா கீழே விழுந்து பூமி பூரா மாம்சமாக ஆச்சு. சாயுத்த பூமி மாசாத்திய பக்ஷயந்தி மகாசுரான் பார்கவம் சுபகே திருத்வா ஜகாமாந்தர்ஹிதானபஹா. அங்க கீழே வீரர்கள்லாம் குத்துயிரும் கொலவுயிருமா கீழே விடுறா வீரர்கள். அந்த விழுந்தவர்கள் எல்லாம் பார்கவர் இருக்காரே சுக்கராச்சாரியால், அவர்களெல்லாம் ஓரமாக இழுத்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தை ஜபிச்சு எழுப்பி அனுப்பிண்டே இருக்கார். அவருடைய கடமை அது. சுக்கராச்சாரியால் அசுரகுல ஆச்சாரியனாக வந்தா சொல்லியோ அவர்களுக்கு சகாயம் பண்ணணும். அவர் மிருத சஞ்சீவினை யார் யாரெல்லாம் பிழைக்க வைக்க முடியுமோ அவர்களெல்லாம் கட்ட கிட்ட போட்டு ஏதோ ஆபரேஷன் பண்ணி அனுப்பிண்டே இருக்கார். மிருத சஞ்சீவினி மந்திரத்தை ஜபம் பண்ணி அனுப்பிண்டே இருக்கார். விதிருதம் பார்கவம் திருஷ்டா தைத்திய சைன்யம் கனாஸ்ததா அம்லானவதனா ஹர்ஷாத் நிர்ஜக்னுர்யுத்த துர்மதாக. அப்படி விழுந்தவெல்லாம் திரும்ப எழுந்து வர்றதை பார்த்து உற்சாகப்படுற அசுரர்கள். விழுந்தவெல்லாம் திரும்ப திரும்ப எழுந்து வரான்னா பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் விட போறது இல்லைன்னு சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. ஹாஹாகாரம் சத்தம் போட்டு யுத்தம் பண்ற. அம்லானவதனா ஹர்ஷாத் நிஜக்னுஹோ யுத்த துர்மதாக அதாபஜ்யத தைத்யானாம் சேனாகன பயார்த்திதா வாஜுவேகேனாஹதேவ பிரகீர்ணா திருணசந்ததிஹி பக்னாம் கணபயாத் சேனாம் திருஷ்டாமர்ஷயுதாஜிஜுஹு நிஷும்பம் சும்போசைனான்யு காலநேமிஸ்ட வீரியவான். அப்படி பெருசா நடக்கிறது யுத்தம். அந்த யுத்தத்துல சேனாதிபதி, ஆலோசகன் இவரெல்லாம் யாரு? நிஷும்பன், சும்பன், நிஷும்பன், காலநேமி இவர்கள்லாம் தான் ஆலோசகர்கள், சேனாதிபதிகள். அவர்கள் முன்னாடி வந்து யுத்தம் பண்றா ராஜாவோடு. திரயஸ்தேவாரஜாமாசு
கனசேனாம் மகாபலாக முஞ்சதா சரவருஷானி பிராவிருஷீவ பலாஹகாக. ஆயுதங்கள் எங்கெங்கிருந்தோ வந்து விழுந்துட்டே இருக்கு, ஆயுதங்கள் பறந்துட்டே இருக்கு. யார் என்ன ஆயுதம் போடுறான்னு கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்கிறவர்கள் 4 பேர், அங்க இருக்கிறவர்கள் கோடி பேர். ஆனா யார் யார் அடிக்கிறானே புரிஞ்சுக்க முடியல. அப்படி ஆயிடுச்சு. ததோ தைத்தியசரௌகாஸ்தே சலபானாமிவ விரஜாக ருருதுஹு கம்திஷ சர்வாக கனசேனா மகம்பயன். என்ன ஆச்சுன்னா தேன்கூட கலைச்சது மாதிரி ஆயிடுச்சு. தேன்கூடு இருக்கும், இருக்கிற இடமே தெரியாது. அங்க லேசா ஒரு புகையை போட்டு விட்டா அது கிளம்பிடும். தேன்கூட்டுலேருந்து தேனி கிளம்பித்துன்னா அந்த ஏரியா பூரா பறக்கும், பார்க்கறவாளெல்லாம் கடிக்கும். அது மாதிரி தேன்கூட்டை களைச்சது மாதிரி ஆயிடுத்து. கைலாசத்துல ஒரே ஆயுதங்கள் மலமலையா வந்து விழருது, கை கால்கள் துண்டுபட்டு விழருது, ஒரே மாம்ச கூட்டம். கணாசரசதேர் பின்னாக ருதிராசார வருஷினா. அந்த மலை மேல இருக்கோ, மலையா இருக்கோ இல்லையோ கைலாசம், அங்க இருந்து 4 பக்கமும் அந்த மலையில இருந்து என்னமோ வழிஞ்சு ஓடி வருது. என்னன்னு பார்த்தா ரத்தம். அசுரர்கள் விழுந்த சரீரத்திலிருந்து ரத்தம் வழிஞ்சு 4 பக்கமும் செத்த செவேர்னு வழியறது. திக்தா சங்கிராம பூமிம் தே சர்வேபி விமுகாபவன். தேவதைகள்லாம் பார்த்தா இது என்ன சேகப்பும் வெள்ளையுமா என்னமோ வழியிறது, ஒண்ணுமே புரியல, புரிஞ்சுக்க முடியல. தத பிரபக்னம் ஸ்வபலம் விலோக்கிய சைலாதிலம்போதர கார்த்திகேயாக त्वरान्विताः दैत्यवरान् प्रसह्य निवारयामासुरमर्षिणस्ते ततः प्रभग्नम् स्वबलम् विलोक्य शैलादिलம்போதர கார்த்திகேயாக. யுத்தம் நடக்கிறது, வீரர்கள் விழ விழ எழுந்து வர்றத பார்க்கிறா. லம்போதர கார்த்திகேயாக, நந்திகேஸ்வரர், மகாகணபதி, சுப்பிரமணிய சுவாமி இவர்கள் பார்த்தா எழுந்து வந்துட்டே இருக்கா வீரர்கள். இவர்களுக்கு பலம் குறையல. பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால உற்சாகமா சண்டை போடுற, வாய்ப்புக்காக காத்துன்னு இருக்கு. அதையும் செய்துதான் பார்த்துருவோமே அப்படின்னு யுத்தம் பண்றா உற்சாகமா. தெக்தாசங் त्वरान्विता दैत्य वरान् प्रसह्य निवारयामासु रमर्षिणस्ते. உற்சாகமா சந்தோஷமாக அடிச்சு சேனைகளை கலைச்சி விடுறதும் அடிக்கிறதுமாக பண்ணினான். இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே एकाशीति सहस्र्याम् संहितायाम् द्वितीये वैष्णवखण्डे कार्तिकमासमाहात्म्ये जलन्धरोपाख्याने रुद्रसेना पराभवो नाम 18 नारद उवाच तेगनाधिपतीम् दृष्ट्वा नन्दीपमुखषण्मुखान् अमरुषादभ्यदावन्त द्वन्द्वयुद्धाय दानवाः. பார்த்தா இப்படியே நடந்தது யுத்தம். எப்படி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தான் ஜலந்தரன். இத இந்த வியூகத்தை மாத்தணும் அப்படின்னு வியூகம்னு சொல்றது. யுத்தத்திற்கு ஒரு வியூகம் போடுறது. ரவுண்டாக போய் யுத்தம் பண்றது, சதுரமாக பிரியறது, முக்கோணமாக பிரியறது, அப்படி வீரர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் யுத்தம் பண்ணுவார். அப்ப ஜலந்தரன் என்ன பண்ணினா, இந்த வியூகத்தை மாத்துவோம். 4 பேர் தான் இருக்கா எழுத்தாப்புல, 4000 பேர் மாதிரி யுத்தம் பண்றான். வியூகத்தை மாத்துவோம் அப்படின்னு யோஜனை பண்ணி இந்த பிரதானமாக உள்ள வீரர்களை கூப்பிட்டு இந்த வியூகத்தை திருப்பணும் அப்படின்னு அவர்களிடத்தை சொல்ல ஆரம்பிச்சான் அப்படின்னு அடுத்த அத்தியாயம் போறது. மேற்கொண்டு நாளைய தினம் பார்ப்போம்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. காலே வருஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோऽयम् க்ஷோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பஜாः அபுத்ராः புத்ரிணः சந்தோ புத்ரிணः சந்து பௌத்ரிணः अधराः सदनाः सन्तो जैवन्तु शरदाम् शतम्. लाभस्तेषाम् देस्तेषाम् कृतस्तेषाम् पराभवः तेषामिन्द्रीवरश्यामो हृदये सुप्रतिष्ठितः. गोपिका जीवनस्मरणम् नमः पार्वतीपतये. सद्गुरुस्वामिनः जय.